தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நண்பர்களே, நல்லா இருக்கீங்களா? இந்த நாள் மகிழ்ச்சியாக இருக்கும் நண்பர்களே. மீண்டுமா இந்த ஆராதனைக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். மாற்றம் நம்மிலே வர வேண்டும். இந்த வாரம் முழுவதும் அதை நோக்கி தான் பயணிக்கிறோம். பிரியமான இறை உறவுகளை இறை வார்த்தை தருகிறேன். எரேமியா புத்தகம் 1வது அதிகாரம் 19வது வார்த்தை. அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள். இந்த மனித உலகத்தில் எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி போகாது. நம்ம எதிர்ப்பவர்கள், நமக்கு நோ சொல்றவங்க, நம் மனதை உடைப்பவர்கள் எப்பொழுதுமே நம்ம வாழ்வில் இருப்பாங்க. நம்ம வாழ்வின் அங்கமாகவே இருப்பாங்க. அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் நம்ம வாழ்க்கையினுடைய ஒரு பார்ட்டாக இருந்துகிட்டே இருக்கும். அவர்கள் உனக்கு எதிராய் போராடுவார்கள். அப்புறம் நான் ஏன் இதெல்லாம் என்கிட்டே இருக்கும்னா, பிரச்சனைகள் என்னுடைய வாழ்வினுடைய அங்கமாய் நான் இருக்கணும்னா நான் ஏன் ஆண்டவரை ஜெபிக்கணும்? நான் ஏன் ஆண்டவரை உங்ககிட்ட வரணும்? நான் ஏன் ஆண்டவரை உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெறணும் என்ற கேள்வி எழலாம் அல்லவா? ஆண்டவர் தொடர்ந்து சொல்ற பாருங்க, அவர்கள் உனக்கு எதிராய் போராடுவார்கள், எனினும் உன் மேல் வெற்றி கொள்ள அவர்களால் இயலாது. நான் உன் பக்கம் இருக்கிறேன் என்றார். நான் உனக்காக போரிடுகிறேன் என்கிறார். நான் உன்னை பார்த்துக் கொள்வேன், நீ பயப்படாம இரு. அங்கம்தான், ஆனால் அது உனக்குள்ளே இருந்து விடாது. அது உன்னிலே தங்கி விடாது. அது உன்னை சாய்த்து விடாது. அது உன்னை வீழ்த்தி விடாது. எனவே உடைந்து போயிருக்கிறவங்க, பயந்து இருக்கிறவங்க, எதையோ நினைச்சு கலங்கி இருக்கிறவங்க, எதிர்ப்புகளால் என்ன ஆகிவிடுவோம், பயப்படாத அவர் இருக்கிறார். பயப்படாத அவர் ஆசீர்வதிப்பார். இந்த ஆராதனை அதற்காக தான். இந்த மீட்பு செய்து அதையே தருகிறது. அவர்கள் அங்கமாயிருப்பார்கள், அவர்களால் வெற்றி கொள்ள இயலாது. எரேமியா 1:19 தொடர்ந்து வாசிக்கிறேன். ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன். இஸ் வித் அஸ். அவர் நம்மோடு இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்க இருக்கிறார். நம்மை வளப்படுத்த இருக்கிறார். நம்மை பலப்படுத்த இருக்கிறார். தனது ஆசீர்வாதத்தால் நம்மை நிறைவடைய செய்ய இது அப்பா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆண்டவர் நன்றின்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். நன்றி அப்பா. இந்த சனிக்கிழமை தாய் மரியாள் ஜெபத்தில் ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிங்க அப்பா. எங்களை வல்லமையில தொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே அபிஷேகத்தால் எங்களை நிரப்புங்க ராஜா. அப்பா உமது பெயரால் கிருபை, ஆண்டவரே உமது பெயரால் வல்லமை, ஆண்டவரே உமது பெயரால் ஆசீர்வாதமாய் நாங்கள் நிற்க எங்களுக்கு எதிராக இருக்கிற ஒவ்வொன்றையும் அப்பா உங்கள் பாதத்தில் வைக்கிறோம். அப்பா நீங்க நில்லுங்க ஆண்டவரே. எங்களுக்கு பதிலா ஆண்டவரே, எங்களுக்கு பதிலாக நீங்க போரிடுங்க ராஜா. ஆண்டவரே, எங்களுக்கு பதிலாக நீங்க வெற்றியை எங்களுக்கு நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியா ஆண்டவரே எங்களுக்கு எதிராக இருப்பவர்களை நீங்க பார்த்துக் கொள்ளுங்க ஆண்டவரை. வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அவரை துதித்து அவரை ஆராதிக்கிற வேலையில இன்றைக்கு முதல் வாசகம் ரொம்ப அழகான முதல் வாசகம். திருப்பள்ளியில இன்றைக்கு முதல் வாசகம் 2 சாமுவேல் புத்தகம் 12வது அதிகாரம் 1-7 மற்றும் 10-17. இதை போய் படிச்சுட்டு வாங்கல. ரொம்ப அழகானது, பெரிய வாசகம். என்னால் வாசிக்க முடியாது. அதை சாரம் மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முடிஞ்சால் போய் படிங்க. இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு கூட படிச்சுட்டு பாருங்கள். தொடர்ந்து கூட நீங்கள் பாருங்கள். 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 1-7 10-17. நம்ம திருப்பாடலை இவ்வளோ கொண்டாடுறோம் இல்லையா? திருப்பாடல்கள். ஆனால் திருப்பாடல்கள் தாவீது அரசர் எழுதிய திருப்பாடல்கள் தாவீதுடைய வாழ்க்கையில் மாற்றம், அவர் செய்த பிழை, அதிலிருந்து அவருடைய மனமாற்றம், மீண்டும் ஆண்டவர் அவர் எப்படி அரவணைத்துக் கொள்கிறார். இதான் அந்த வாசகம். போய் படித்து பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். வாழ்க்கையோடு ஒப்பிடலாம். ஷார்ட்டாக சொல்கிறேன். நாத்தான் ஒரு இறைவாக்கினர். அவர் தாவீதிடம் வருகிறார். தாவீது அரசங்கிட்ட இறைவாக்கினர் நாத்தான், ஆண்டவர் அந்த இறைவாக்கினரை அரசர்கிட்ட அனுப்புகிறார், தாவீதுகிட்ட அனுப்புகிறார். தாவீது தான் அரசர். அப்போ ஒரு முறையீடு வைக்கிறார். ஒரு ஊரில் ஒருவன் இருந்தான். அவன் ஒரு ஏழை. அவன்கிட்ட ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது. அவன் அதை வாங்கி, அவனுக்கு அந்த ஆடு மட்டும்தான் இருந்தது. ஒரு குழந்தை போலவே இருந்தது. அவன் மடியிலே உறங்கும். அந்த அளவுக்கு அந்த ஆட்டை அவன் பார்த்து கொண்டான். அவன் வீட்டு பக்கத்திலே ஒரு செல்வன் இருந்தான். அவன் ரொம்ப வசதி படைத்தவராக இருந்தான். அவனுக்கு ஏராளமான நிலம்புலங்கள், மாடுகள் இருந்தன. ஒரு நாள் ஒரு விருந்தினர் வருகிறார். ஏழை வீட்டுக்கல்ல, பணக்காரன் வீட்டுக்கு விருந்தினர் வருகிற போது அந்த விருந்தினருக்கு உணவு படைக்கணும். அப்போ அந்த செல்வந்தன் என்ன பண்ணியிருக்கலாம், தன்னிடம் ஏராளமான உணவுகள் இருக்கிறது, ஆடு மாடுகள் இருக்கிறது, அதை எடுத்து உணவு சமைத்து கொடுத்துருக்கலாம். ஆனால் அவன் என்ன பண்ணிடுறான்னா, இந்த ஏழை வீட்டில் இருக்கிற அந்த ஆடு, இந்த ஆடு ஏழை வீட்டில் ஆடு மட்டும்தான் இருக்கு. அதை ஒரு குழந்தை போல வளர்க்குறான். மடியில் படுத்துருக்குமா, மடியில் வைத்து அது உணவு கொடுப்பான். அப்படி பாசமாய் பார்த்து கொண்டான். அவன்கிட்ட இருந்ததே ஒரு ஆடு தான்.
இந்த செல்வந்தன் தனக்கு வந்த விருந்தினருக்கு உணவு சமைக்க தன்னிடம் இருப்பதை எடுத்து சமைப்பதை விட்டுவிட்டு இந்த ஏழை வீட்டிற்கு வந்து இந்த ஏழை வைத்திருந்த அந்த ஒரே ஆட்டையும் எடுத்துக்கொண்டு அதை சாகடித்து அதை உணவாய் விருந்து படைத்தான் அப்படின்னு சொல்லி இந்த நாத்தான் இறைவாக்கினர் தாவீதுக்கு வந்து சொல்றார், இப்படி நடந்ததான்னு ஒரு தீர்ப்பு கொடுங்கன்ற மாதிரி சொல்றார். தாவீது சினம் கொள்கிறார். அவன் எடுத்தவன் சாகவே ஆக வேண்டும். சினம் கொண்டு யார் அது அப்படின்னு கேட்கிறார். நியாயமான ஒரு கோபம் தானே. கொண்டு வந்து அவரிடம் வைக்கிற பொழுது அவர் நியாயமான கேட்கப்படுகிற ஒரு கேள்வியை அன்பர்கள் அல்லவா. என்ன கேள்வி? என்னுடைய ராஜாங்கத்துல ஒரு ஏழையை ஒரு செல்வந்தை இப்படி வதைத்தானா, உடனே அவன் தண்டிக்கிறேன், அவன் சாக வேண்டும் சொல்லிடுறார். யார் அதுன்னு கேட்கிறார். அப்போ இந்த இறைவாக்கினர் நாத்தான் சொல்கிறார், அரசே நீயே அது. ஏனென்றால் உரியாவின் மனைவியை தமதாக்கி கொள்ள உரியாவை போர்க்களத்திலே முன்பு வைத்து கொன்று விடுகிறார். ஒரு காமத்துக்காக ஒரு பெரிய தவறை செய்து விடுகிறார். அடுத்தவருடைய மனைவியை ஆசைப்பட்டு பெரிய தவறு செய்து விடுகிறார். அதை தான் ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். நீ பாவம் பண்ணிட்டியே. தாவீதுக்கே நடந்ததுங்க இது. தாவீதுக்கே நடந்தது இது. தாவீது என்ன சொல்லிட்டாருன்னா, அதுக்கு முன்னாடி அவன் சாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா இது தான் தன்னை பத்தி பேசுறாங்கன்றத அறிவதற்கு முன்பாக யார் அவன் நீ சாக வேண்டும் சொல்லிடுறாரு. அப்போ நாத்தான் சொல்கிறார், நீதான் அது. அவர்களே, நம்மளை பத்தி தான் ஆண்டவர் பேசுறார். அன்னைக்கு தாவீது, இன்னைக்கு நம்ம. ஆனா தாவீதோடைய கிரேட்னஸ் பாருங்க, அவருடைய விசுவாசத்தை பாருங்க. உடனே தாவீது மன்னிப்பு கேட்டுறார். அதான் தாவீது. எங்க தப்பு பண்ணிட்டோங்க, பண்ணக்கூடாதுதான், பண்ணிட்டோம், அதிலே இருந்தா எப்படி? மன்னிப்பு கேட்டுறணும். அப்போ நாத்தான் சொல்கிறார், இல்ல நீ சாக மாட்ட, ஏனென்றால் நீ மன்னிப்பு கேட்டு விட்டாய். மன்னிப்பு கேட்டுருங்க, மன்னிப்பு கேட்டுருங்க ஆண்டவர்கிட்ட. உங்க தவறுகளை எல்லாம் மனசுலேயே வச்சிருக்காருங்க. பாவ சங்கீதத்துக்கு போங்க, கோயிலில் போய் பங்கு சாமியாரை பாருங்க, அவர் பாவ சங்கீதம் பண்ணணும். திருத்தலங்களுக்கு சொல்லுங்க, அங்கே பாவ சங்கீதத்தை தருவதற்கு என்றே குருக்கள் இருப்பாங்க. நீங்கள் சாந்தம் போனாலும் சரி, பெசநகர் போனாலும் சரி, குருக்கள் இருப்பாங்க. போங்க, திருத்தலம் போய் ஜெபிங்க. இல்லை எண்ணூருக்கு வாங்க, 19ஆம் தேதி, ஒவ்வொரு மாதமும் 19ஆம் தேதி மாலையில் 5:30 7 மணி வரை பாவ சங்கீதம் கொடுக்குறோம் நாங்கள் இங்கே. கண்டிப்பாக குரு தனியாக வந்துருப்பா, நீங்கள் போய் பாவ சங்கீதம் கேளுங்க. அது சாவு நிற்கப்படும், நம்ம மேலே வருகிற தண்டனை தடுத்து நிறுத்தப்படும். ஆண்டவருடைய சினம், நம்ம மேலே இருக்கிற சினம் தடுத்து நிறுத்தப்படும். அவர்கிட்ட போயிடணும், மன்னிப்பு கேட்கணும். ஜெபிப்போனா, நன்றி அப்பா, வல்லவரை நன்றி அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி. மனமாறணும், உங்ககிட்ட வரணும், மன்னிப்பு கேட்கணுன்ற செய்தியை தந்தை நன்றி அப்பா. பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவர், வழி நடத்துங்க ராஜா. வல்லமையான இறைவன் உங்களை தொடுவாராக. இயேசு கிறிஸ்துவின் பெயரில் உங்கள் விண்ணப்பங்கள் நீங்கள் என்னவெல்லாம் கமெண்ட்டில் அனுப்புறீங்களோ ஒவ்வொன்றே அப்பா உங்கள் பாதத்தில் வைக்கிற உங்கள் பெயரில் அபிஷேகமாக இருப்பார்களாக. ஆண்டவர் ஆசீர்வாதமாய் வாழ்வார்களாக. தலை வணங்கி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டு இருக்கிறோம். யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. பாவ சங்கீதம் போயிடுங்க, மன்னிப்பு கேட்டுருங்க. உங்கள் விண்ணப்பங்களை கமெண்ட் அனுப்புங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். God bless you. Take care.